இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையில் வலுசக்தி, டிஜிட்டல் மயமாக்கல், பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் ஆகிய துறை சார்ந்த 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. அத்தோடு சம்பூர் சூரிய மின் உற்பத்தி நிலைய திட்டமும் பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றன. பேச்சுவார்த்தைகளின் நிறைவில் சம்பூர் சூரிய மின் உற்பத்தி நிலைய திட்டம், வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய 5000 மெட்ரிக் டன் தம்புள்ள களஞ்சிய திட்டம் மற்றும் 5000 மத தலங்களின் கூரைகளில் சூரிய மின்கலங்களை நிறுவும் திட்டம் என்பன மெய்நிகர் ஊடாக திறந்து வைக்கப்பட்டன. தொடர்ந்து இரு தரப்பினராலும் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாற்றிக் கொள்ளப்பட்டன. வலுசக்தி ஒப்பந்தத்தில் மின்சார இறக்குமதி மற்றும் ஏற்றுமதிக்கு உயர் மின்னழுத்த நேரடி மின்னோட்ட இடை இணைப்பை செயற்படுத்துவதற்கான இருதரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இதேவேளை திருகோணமலையை வலுசக்தி மையமாக மேம்படுத்துவதற்கான கூட்டு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இந்தியா, இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு அமீரக அரசுகளுக்கிடையில் கையெழுத்திடப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பொருளாதார ஒப்பந்தத்தில் டிஜிட்டல் மாற்றத்திற்கான மக்கள் தொகை அளவில் செயல்படுத்தப்படும் வெற்றிகரமான டிஜிட்டல் தீர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் துறையில் ஒத்துழைப்புக்காக இந்தியாவின் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சிற்கும் இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சிற்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. පළමු එක ඉන්දියාව සහ ශ්‍රී ලංකා රාජ්‍යය අතර අවබෝධතා ගිවිසුමක්. මේක HVDC ඉන්ටර්කනෙක්ෂන් ආනයන අපනයන බලශක්ති ආනයන අපනයන පිළිබඳව ශ්‍රී ලංකා පාර්ශවයෙන් මහාචාර්ය KTM උදයංග හේමපාල බලශක්ති අමාත්‍යාංශයේ ලේකම්තුමා සහ ඉන්දියානු පාර්ශවයෙන් ශ්‍රී වික්‍රම්. பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் இந்தியா மற்றும் இலங்கைக்கிடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யகொந்தா மற்றும் இந்திய வெளிவிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளனர். Thank you very much, gentlemen. You may receive ස්තුතියි ඔබතුමන්ලාට නැවත අසුන් ගන්න පුළුවන්. ඉන්පසුව බහු ආංශික ප්‍රධාන සහයෝගය නැගෙනහිර පළාත සඳහා එම ගිවිසුමට ශ්‍රී ලංකාව පාර්ශවයෙන් KMM සිරිවර්ධන මැතිතුමා, ආර්ථික සැලසුම් සහ මුදල් සහ ආර්ථික සැලසුම් අමාත්‍යාංශ ලේකම්, ඉන්දියානු පාර්ශවයෙන් ශ්‍රී ලංකාවේ ඉන්දියානු මහ ஸ்ரீ சந்தோஷ் ஜா மதித்துமா. கிழக்கு மாகாணத்திற்கான பல்துறை மானிய உதவிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் நிதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் KMM ஸ்ரீவர்தன மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளனர். இந்தியாவின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சிற்கும் இலங்கையின் சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சிற்கும் இடையில் சுகாதாரம் மற்றும் மருத்துவ துறையில் ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இந்திய மருந்தியல் ஆணையகம், சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சு, இலங்கையின் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையகம் ஆகியவற்றுக்கு இடையேயான மருந்தியல் ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இவ்வொப்பந்தங்களில் இலங்கை சார்பில் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங்க மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளனர்.